Hello friends, welcome back to our channel. இன்னும் பார்க்க போகிற வீடியோ அதை பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் தான். ஜியோ, வி, ஏர்டெல், பிஎஸ்என்எல் எந்த சிம் யூஸ் பண்ணிருந்தாலும் நீங்கள் மாதத்துக்கு அந்த 28 டேஸ் தான் மினிமம் வேலிட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 31 கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டாங்க. அந்த 28 நாட்கள் வேலிட்டி வந்து நம்ம வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணால் வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 12 ரீசார்ஜ் தான் வந்து பண்ணும். நம்ம அந்த கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 13 முறை நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நஷ்டம் தான். யாருக்கு லாபம்னா சிம் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து லாபம். ஸோ இதுலேயே நிறைய பேர் வந்து ஆதங்கத்தில் இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த ஆதங்கத்தில் தீர்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணிருக்கும் போது இன்னும் வந்து கோபத்தில் வந்து ஆளாயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, ட்ராய் எல்லாத்துக்குமே வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 28 நாட்கள் வேலிட்டியை 30 நாட்களாக கட்டாயப்படுத்தணும், வருஷத்துக்கு வந்து 12 தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள பல பேர் வந்து மந்த்லி மாதத்துக்கு கூட ரீசார்ஜ் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த 28 நாட்கள் வேலிட்டி தான் வந்து இருக்கும். அந்த வருஷத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 13 முறை ரீசார்ஜ் பண்ணுவோம். ஒரு முறை வந்து எக்ஸ்ட்ராவாக ரீசார்ஜ் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் தான். இதனால் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ட்ராய் எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் 28 நாட்கள் வேலிட்டி வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் ஒரு மாத பிளானை வந்து செட் பண்ணணும், 30 நாட்கள் வேலிட்டியாக வந்து செட் பண்ணணும், அல்லது 1 மந்த் ரீசார்ஜ் பிளானாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம செட் பண்ணும் பட்சத்தில் நமக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு வந்து கட் ஆகும். அதனால் அந்த ஒரு மாதம் ரீசார்ஜ் பிளான் வந்து நமக்கு உண்மையாகவே லாபம் தான். அண்ட் இப்படி கொடுக்க போகிறாங்க. இது எப்போ இருந்து அமல்படுத்துவாங்க அதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. கண்டிப்பாக ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஜியோ, வி, ஏர்டெல் எல்லாருமே அவங்களோட ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. இதுலேயே நிறைய பேருக்கு வந்து கோவத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு இதை பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ப்ரைஸ் ஹைக் பண்ணதுக்கு தான் இதை கம்மி பண்ணியிருக்காங்களா, அந்த பக்கம் ப்ரைஸை ஹைக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வேலிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பக்கம் வந்து பேச மாட்டோம். இனிமேல் வந்து ஒரு மாதம் ரீசார்ஜ் வந்து கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து சந்தோஷமாக இருப்போம். அதாவது வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து 1 மந்த் ஆர் 30 டேஸ் வேலிட்டி கொண்ட இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பிளான் தான் வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் ப்ரைஸ் ஹைக் வருமா அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. இப்படி நம்ம அந்த வேலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு 1 மந்த் ரீசார்ஜ் பிளான் வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டமாகும். இத்தனை நாள் கம்பேர் பண்ணும்போது நஷ்டமாகும். அப்போனா மறுபடியும் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ப்ரைஸ் ஹைக் பண்ணால் ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா நிறைய தடவை வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. அமௌண்ட் வந்து ஏறிட்டே தான் இருக்குது. நிறைய பேர்னால ரீசார்ஜ் பண்ண முடியல. அண்ட் சில பேர் வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து போயிட்டாங்க. என்னதான் பிஎஸ்என்எல் டவர் இல்லைனா பிரச்சனை இல்லைப்பா, நெட்வொர்க் ஸ்பீட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்கே விலை கம்மியாக இருக்குது, நாங்கள் போயிடுறேன்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் நிறைய பேர் வந்து போயிடுறாங்க. ஸோ இன்னும் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணால் வந்து மக்கள் ரொம்பவே வந்து பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு தான் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் பார்க்குறது வெப்சைட்டில் எப்படின்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க, அதில் ட்ராய் ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர வெப்சைட் வந்து நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராயோட அஃபிஷியல் ரிலீஸ் பண்ண நோட்ஸோட பிடிஎஃப் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 27/1/2022 அந்த டேட்டில் வந்து பிடிஎஃப் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராய் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு கொடுத்த அந்த டீடைல்ஸ், அந்த இஷ்யூ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டீடைல்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சு பார்க்கணும், வந்து படிச்சு பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க வெப்சைட்டுக்கான லிங்க். அண்ட் சந்தோஷமான விஷயம், 28 நாட்கள் இனி கிடையாது. வருஷத்துக்கு 12 முறை தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்போ வரும் சொல்லி வந்து தெரியல. ஜியோ, வி, ஏர்டெல் இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நான் உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளோட உங்களை சந்திக்கிறேன்.